வேட்புமனு தாக்கல் தினத்தில் இடம்பெற்ற 5 முக்கிய செய்திகள். கடைசி நிமிட பரபரப்புக்கு இடையே மக்கள் செயல் கட்சி போட்டியில்லாமலேயே ஒரு குழு தொகுதியை கைப்பற்றியுள்ளது. 5 உறுப்பினர் கொண்ட மரீன் பரேட் பிரைடல் ஹைட்ஸ் குழு தொகுதி இப்போது மக்கள் செயல் கட்சி வசம். பாட்டாளி கட்சி அங்கு களமிறங்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. அது நடைபெறாததால் மரீன் பரேட் பிரைடல் ஹைட்ஸ் குழு தொகுதி மக்கள் செயல் கட்சிக்கு சொந்தமானது. அதிரடி திருப்பமாக சில அரசியல் பெரும்புள்ளிகளை கட்சிகள் வேறு தொகுதிகளுக்கு மாற்றியுள்ளன. சாச்சுகாங்கில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட துணை பிரதமர் யான் கிம் ஜாங் பொங்கோல் குழு தொகுதிக்கு மாற்றப்பட்டார். மரீன் பரேட் பிரைடல் ஹைட்ஸ் குழு தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட மனிதவள அமைச்சர் டான் சீலிங் சாச்சுகாங்கிற்கு அனுப்பப்பட்டார். பாட்டாளி கட்சியும் அல்ஜோனேட் குழு தொகுதியிலிருந்து திரு ஃபைசல் மனாப்பை தெம்பனீஸ் குழு தொகுதிக்கு மாற்றியது. பன்முனை போட்டிகளை எதிர்கொள்ளும் தொகுதிகளை பார்த்துவிடலாம். தெம்பனீஸ் குழு தொகுதியில் 4 முனை போட்டி நிலவுகிறது. அம்மோக்கியோ, சம்பவாங் குழு தொகுதிகளில் மும்முனை போட்டி. அதுபோல் தனி தொகுதிகளான ரடின் மாசிலும் பொத்தோங் பாசிரிலும் 3 பேர் களமிறங்கியுள்ளனர். இவ்வாண்டு பொது தேர்தலில் கூர்ந்து கவனிக்கப்படும் குழு தொகுதிகளில் ஒன்றாக பொங்கோல் குழு தொகுதி உருவெடுத்துள்ளது. மிக பெரிய நம்பிக்கையாக கருதப்படும் மூத்த வழக்கறிஞர் ஹர்ப்ரீத் சிங் நிஹாலுடன் புது முகங்களை பாட்டாளி கட்சி பொங்கோலில் களமிறக்கியுள்ளது. தேர்தல் பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக கி ஜனார்த்தனன்.